ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா இப்போதைக்கு தாம்பரத்தில் இருக்கோம். தாம்பரத்தில் இல்லை, சானட்டோரியத்தில் இருக்கோம். அதாவது காலையில் 5:30க்கு எடுக்கிறோம். 5:30க்கு எடுத்துட்டு நைட்டு ஒரு 8-9 மணி வரைக்கும் ஓட்டுறோம். ஓட்டிட்டு நமக்கு நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், எவ்வளவு அமௌண்ட் ஓட்டியிருக்கோம், ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம செக் பண்ண போகிறோம். சென்னை கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் நம்ம செக் பண்ணதே இல்லை. இன்றைக்கி நம்ம செக் பண்ணி அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்ன தான் ஓட்டுறோம், நம்ம என்ன தான் பண்ணுறோம் சென்னைக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்று லட்சணமாக ஓடி இருக்கு. என்னன்னா இருங்க காமிக்கிறேன். கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடிட்டேன். இது நேற்று ஓடினது. அதாவது எப்படின்னா 5ஆம் தேதி ஓடினது. இது சாரி 4ஆம் தேதி ஓடினது 2028. இது 3ஆம் தேதி ஓடினது 3598. நேற்று சுத்தமாகவே ஓடலை. சுத்தமாக இந்த மாதமே பிப்ரவரி மாதமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது, டல்லாக தான் இருக்குது. அதோட நேற்று போட்ட டீசலுக்கும் இதுக்கு சரியாக போச்சு. இதுக்கு மேலே வண்டியை சும்மா நிப்பாட்டி ஓட விட்டணும்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 5/2/2026 நேற்றுக்கும் முந்தா நாளைக்கும், அதாவது திங்கக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை நான் 3 சில்லறைக்கு ஓட்டியிருக்கேன். புதன்கிழமை 2028 ஓட்டியிருக்கேன். இப்போ வரவு செலவுக்குமே சரியாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டியூ போன மாதம் பொங்கலுக்கு ஊருக்கு போனதுனால ஓட்டலை. அதனால் இன்றைக்கி எவ்வளோதுன்றதை நம்ம கணக்கு பண்ண போகிறோம். 17,111 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதில் ஒரு 10 குறைச்சிக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் எம்டி போய் 7 கிலோமீட்டர் சவாரி வந்தேன். அதனால் அதை நம்ம குறைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எவ்வளோதுக்கு ஓடி இருக்குது அப்படின்னா 250. என்னது இன்றைக்கி ஓட்டினது வரல. ஓ சாரி இன்றைக்கி ஓட்டினது ரேப்பிடோ 125 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், 10 கிலோமீட்டர் 125 ரூபா தான். நான் ஆமாம். அதுக்கப்புறம் ஊபரில் என்ன ட்ரிப் வரல. கிட்டத்தட்ட நான் எந்திரிச்சது 5:30க்கு எந்திரிச்சேன். சாரி 4:45க்கு எந்திரிச்சேன். 5:30க்கெலாம் கிளம்பிட்டேன். இப்போ மணி 6:01. 5 மணிக்கு வண்டி எடுத்து 6:01 வரைக்கும் நான் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 125 ரூபா. அப்போ இதே மாதிரி எந்த அளவுக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? என்ன சொல்கிறது, பிக்கப்புக்கு ஒரு 3 கிலோமீட்டர், அப்புறம் 7 கிலோமீட்டர் இப்போ காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே எப்போவுமே டக்குன்னு விழுவும் ட்ரிப்பு. ஆனால் இன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ட்ரிப்பு இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. டைம் வேஸ்ட் ஆகுது. சரி வாங்க நம்ம வண்டி மூவ் பண்ணுவோம். கிலோமீட்டர் சொல்லிட்டேன் 17,111. இவ்வளவு ஓட்டியிருக்கேன்னு சொல்லிட்டேன். ப்ராப்பராக இப்போ மணி 6:02. எவ்வளவு ஓடுதுங்கிறத இன்றைக்கி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரிப் வந்திருக்கு. மணி இப்போதைக்கு 7:40. ஊபரில் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் வரல. ஓலாவில் தான் வந்திருக்கு. இப்போ அது வந்துச்சே, அது வரையும் சந்தோஷம். ஆனால் ரொம்ப கம்மி, முதல்ல மாதிரி தான். இந்த ட்ரிப்பு லாபமானு கேட்டால் நஷ்டம் தான். ஏன்னா 17,111 ஓடி இருக்குது. இப்போ 11,118. அங்கேயும் நிப்பாட்டி ஆஃப் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக மூவ் பண்ணி பார்த்தேன். ஆனால் ட்ரிப்பு வர்ற மாதிரி தெரியல. இது நஷ்டமான ட்ரிப்பு தான். ஆனால் வேறு வழி இல்லை, அதை ஈக்குவல் பண்ணி ஆகணும். நம்ம வாருங்கள் செல்வோம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப்பு. வெற்றிகரமாக 2 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மணி இப்போதைக்கு 8:08. ஊபரில் ஒரு ட்ரிப் ஒன்று விழுந்திருக்கு. 491 ரூபா. பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஓட்டுறோம் அப்படின்னு. இதுக்கடையில் நம்ம ஊருக்கு நம்ம சென்னைக்கு ரிலேஷன் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சாயந்தரம் அவங்கள போயிட்டு பிக் பண்ணிட்டு வரணும். அதனால் இன்றைக்கி அந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு தெரில. ஆனால் காலையிலேருந்து ஓடாமல் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வர்ற ட்ரிப்புகள்லாம் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் அளிக்கிறது. அதுதான் உண்மை. தெரியுதா, சிஎன்ஜி வேறு கம்மியாக இருக்குது. இது வேறு நம்ம ஃபில் பண்ணிட்டு போகணும். இப்போ ராஜா அண்ணாமலைப்புறம் தான் ட்ராப்பு. இது வரைக்கும் ரேப்பிடோவில் மட்டும்தான் நமக்கு 2 ட்ரிப் வந்திருக்கு. 324 ரூபா. அதுக்கப்புறம் இப்போ தான் காலையில் 5:30க்கு ஆன் பண்ணேன். 6:30, 7:30, 8 2.5 மணி நேரம் கழித்து ஊபரில் அதுவும் தரமான ட்ரிப் ஒன்று விழுந்திருக்கு. போகிறதுக்கெல்லாம் கஸ்டமர் கேன்சல் பண்ணிடாமல் இருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். பாருங்கள் செல்வோம். இப்போ கரெக்டாக 4 மணி. இது வரைக்கும் நம்ம ஊபரில் எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 1,821 ரூபா 64 பைசா ஓட்டியிருக்கோம். ரேபிடோவில் 498 ரூபா ஓட்டியிருக்கோம். 2 சேர்த்து 2,319 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம்.
இப்போ காலையிலேருந்து காலைல 5 மணிக்கு 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 5 மணி இல்லை 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 4 மணி 5:30ன்னா 6:30 7:30 8:30 9:30 10:30 11:30 12:30 1:30 2:30 3:30 10 மணி நேரம் ஓட்டி 2319 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கோம் இது வரைக்குமே. நம்ம இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டு. இவ்வளோ நேரம் அதுவும் கண்டினியூஸாக ஓட்டி அப்படிங்கிறது கண்டினியூஸாக ஓட்டுறதில்ல, இடையில வந்து கொஞ்சம் நேரம் ட்ரிப்பு வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு 689 ரூபாய்க்கு வந்துட்டு சிஎன்ஜி போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய்க்கு 11 ரூபா தான் கம்மி. இந்த இருக்கு பாருங்க 689 ரூபா. ஸோ இதை வந்துட்டு நம்ம கழிக்கிறோம் ஃபஸ்ட்டு. 1630 ரூபா அதிலேருந்து கழிச்சோம்னா நமக்கு இன்றைக்கி நம்ம ஓட்டுனதுக்காக கிடைச்சது. இப்போ மணி 4 மணி. நான் வந்துட்டு கோஹோம் கொடுத்து வச்சுருக்கேன் தாம்பரம் வரைக்கும். இங்கேருந்து 13 கிலோமீட்டர் எம்டி அடித்து போகணுமான்னு ஒரு ஐடியா தோணல் இருந்தாலும் வேறு நம்ம எம்டி அடித்து போக முடியாது. அது ஒரு 200 கிடைக்கும்னு வைங்களேன். 1830 ரூபா. அந்த 1830 ரூபாயில் வந்துட்டு ஒரு 30 ரூபா 32 ரூபா டீ குடிச்சேன். அதனால் 1800 ரூபா. தேய்மானம் வந்துட்டு ஒரு 800 எடுத்து வச்சிடும். ஏன்னா வந்துட்டு நம்ம டியூவும் கட்டணும் ப்ளஸ்ஸு வண்டி தேய்மானமும் அதில் தான் இருக்குது. அப்படி பார்த்தா 800 கம்மி தான். அப்போ நமக்கு இன்றைக்கி மிச்சம் வந்து 1000 ரூபா. அதுக்கப்புறம் வர்ற கெஸ்ட்டுக்கு வந்துட்டு உபசரிப்புகள் அது வந்துட்டு ஒரு 400 ரூபா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 1000 ரூபாயில் வந்துட்டு ஒரு 400 ரூபா போச்சுன்னா இன்றைக்கி எல்லா செலவும் போக நமக்கு மிச்சம் 600 ரூபா. ஆமாம் 600 ரூபா. இதுக்கு மேலே செலவு ஒரு 100 ரூபா முன்ன பின்ன ஆகலான்னு வைங்களேன். மொத்தத்தில் இன்றைக்கி நம்ம ஓட்டுனதுக்கு காலையிலேருந்து இது வரைக்கும் நம்ம ஓட்டுனதுக்கு நமக்கு பிரயோஜனம் வந்துட்டு 600 ரூபா. இதுதான் நண்பர்களே ஒரு நாளோட கணக்கு. இதில் சில நாள் லீவு போடலாம், சில நாள் கூட ஓடும். ஆவரேஜாக பார்த்தோம்னா இதுதான் இன்றைக்கி. அதாவது எனக்கு மற்றவங்க எப்படி ஓட்டுறாங்க எப்படி பண்ணுறாங்கலாம் எனக்கு தெரியாது. என்னோட கணக்குப்படி இதுதான் இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ யூ.